ஜப்பானியர்களின் சீக்ரெட் சேவிங் மெத்தட் காகெய்போ மெத்தட் இன் தமிழ். நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கூட ஒரு சிம்பிள் நோட்புக் யூஸ் பண்ணி பெரிய சேவிங்ஸ் பில்ட் பண்ண முடியும். அதுதான் ஜப்பானிய காகெய்போ மெத்தட். காகெய்போ என்பது ஒரு ஜாப்பனீஸ் மணி மேனேஜ்மெண்ட் டெக்னிக். இது 1904 உருவாக்கப்பட்டது. இது ஒரு சிம்பிள் ஹேபிட். நம்ம செலவுகளை எழுதிக்கிட்டு கான்ஷியஸா கண்ட்ரோல் பண்ணுவது. நம்மளால சேமிக்க முடியலனா ரீசன் என்ன? செலவு எங்க போகுது தெரியாது, அன்னெசரியா வாங்குறோம், பிளானிங் இல்ல. இந்த 3 ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் தான் காகெய்போ. காகெய்போல முக்கியமானது என்னன்னா, திங்க் பிஃபோர் யூ ஸ்பெண்ட். அதாவது பணம் செலவு பண்ணும் முன்னாடி நாம நமக்கு கேள்வி கேட்கணும். ஜப்பானியர்கள் இந்த 4 questions கேட்பாங்க. என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கு? எவ்வளவு சேமிக்கணும்? நான் எதுக்கு செலவு பண்றேன்? இதை வாங்குவது அவசியமா? இந்த 4 questions உங்க ஸ்பெண்டிங்க கண்ட்ரோல் பண்ணும். காகெய்போ எக்ஸ்பென்சஸை 4 கேட்டகரியில டிவைட் பண்ணுவாங்க. நீட்ஸ் அவசியம், ரெண்ட், ஃபுட், வாண்ட்ஸ் வேண்டும், ஷாப்பிங், என்டர்டெயின்மெண்ட், கல்ச்சர், புக்ஸ், லேர்னிங், அன்எக்ஸ்பெக்டட், எமர்ஜென்சி. இதில் தான் கிளாரிட்டி வரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். salary 30,000 rupees. Savings target 5,000 rupees. Expenses. Needs 18,000 rupees. Wants 5,000 rupees. Others 2,000 rupees. இந்த மாதிரி எழுதுனா எங்க ரெடியூஸ் பண்ணணும்னு தெரிய வரும். ஒவ்வொரு வாரமும் நீங்க உங்க செலவுகளை ரிவ்யூ பண்ணணும். நான் அன்னெசரியா செலவு பண்ணனா நான் அனலைஸ் பண்ணணும். காகெய்போ யூஸ் பண்ணினா சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கண்ட்ரோல் வரும், ஸ்ட்ரெஸ் குறையும், மணி கிளாரிட்டி வரும். ஒரு நோட்புக் போதும். கன்சிஸ்டன்சி இருந்தா நீங்க கூட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் டெவலப் பண்ணலாம்.